ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பைபிள் கால்ஸ் யூடியூபில் ஆதியாகம வேத பாட செய்திகளை மிகவும் ஆர்வத்தோடு கேட்டு வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன். காரணம், நாம் இந்த புத்தகத்தின் கடைசி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். இன்றோடு ஆதியாகம புத்தகத்தின் 50ஆம் அதிகாரத்தின் வேத பாடங்கள் நிறைவடைகின்றன. இத்தனை வாரங்களும் உங்களுக்கு நான் பதிவிட்ட இந்த செய்திகளை நீங்கள் ஆர்வத்தோடு கேட்டீர்கள், பார்த்தீர்கள், குறிப்பெடுத்தீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் இருதயத்தில் நீங்கள் வசனத்தின் மேல் வைத்திருந்த வாஞ்சையை கண்டு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆதியாகம செய்திகளை 2017ஆம் வருஷம் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி பிரசங்கிக்க துவங்கினேன். இதை 2020ஆம் வருஷம் மார்ச் மாதம் 17ஆம் தேதி நிறைவு செய்தேன். ஏறக்குறைய 95 வாரங்கள் நான் தொடர்ச்சியாக பேசியிருக்கிறேன். இந்த தொடர் செய்திகளை பகுதிகளாக பிரித்து 291 எபிசோடுகளாக ஆக்கி இந்த ஆதியாகம செய்திகளை உங்களுக்கு பகிர்ந்தளித்ததில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். ஒரு புத்தகத்தில் இவ்வளவு செய்திகள் இருக்குமா என்று கேட்டது உண்டு. இந்த புத்தகத்தை ஆர்வமாக படித்தவர்கள் அதிகம் பேர் உண்டு. அதே வேளையில் இந்த புத்தகத்தின் குறிப்புகளை நீங்கள் கைப்பட எழுதினதும் உண்டு. உங்களுடைய ஆர்வத்தை கண்டு இந்த புத்தகத்தின் செய்திகளை, குறிப்புகளை எல்லாம் ஒரு புத்தகமாக தொகுத்திருக்கிறேன். இந்த புத்தகத்தில் ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் பேசின எல்லா குறிப்புகளும் இதில் இருக்கின்றன. இந்த குறிப்புகள் உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே கீழே காண்கிற அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதே எண்ணில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். இதற்குரிய கிரயம் செலுத்தி இதை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த புத்தகம் உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். இந்த செய்திகள் அனைத்தும் 292 பகுதிகளாக, எபிசோடாக பிரித்தது நீங்கள் அறிவீர்கள். இந்த செய்திகளை எல்லாம் ஒரே கோர்வையாக நீங்கள் பார்க்க, பிரிக்கப்படாமல் முழுநீள வேத பாட செய்திகளாக நீங்கள் பார்க்க பைபிள் டிவி என்ற யூடியூபில் பதிவிட்டிருக்கிறேன். பைபிள் டிவி யூடியூபில் நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் செய்தால் ஏற்கனவே நீங்கள் பகுதிகளாக பார்த்த செய்திகள் முழுவதும் பிரிக்கப்படாமல் முழு தொகுப்பாக இருக்கும். அது உங்களுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். கவனம் செதறாமல், குறிப்புகள் திரும்ப வராமல், முழு குறிப்புகளையும் நீங்கள் எழுத, படிக்க, பார்க்க வசதியாக இருக்கும். ஆகவே தவறாமல் யூடியூப்ல பைபிள் டிவி என்ற அந்த சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த செய்திகளை எல்லாம் முழு தொகுப்பையும் பார்த்து பயனடையுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் கிருபைகளையும் ஞானத்தையும் வேத அறிவையும் கொடுத்து உங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துவார். என்னை நேசித்த உங்கள் அன்புக்கு நன்றி. இந்த ஊழியத்தை நேசித்த உங்கள் பாசத்திற்கு நன்றி. தொடர்ந்து இந்த ஊழியத்தை உங்கள் ஜபங்களினாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள். தொடர்ந்து சந்திப்போம். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. God bless you. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் நம்முடைய தொடர் பகுதியின் அதிகாரமாகும். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம்
இது 49ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சி. எப்படி 48ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சி 49ஆம் அதிகாரமோ, அதே போல 49ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சி 50ஆம் அதிகாரம். ஏற்கனவே 49ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளா பிரிச்சு பார்த்தோம். அதுல யாக்கோபு தன் குமாரருக்கு கொடுத்த அழைப்பு, 2 யாக்கோபு தன் குமாரருக்கு கூறின ஆசீர்வாதம், 3 யாக்கோபு தன் குமாரருக்கு கூறின அடக்க அறிவுரைகள். இவைகளை பார்த்தோம். 49ஆம் அதிகாரம் யாக்கோபு தனது மரண படுக்கையில் இருந்து பேசின செய்திகள் பதிவிடப்பட்டுள்ளன. கடைசி நாளில் நேரிடும் காரியங்களை யாக்கோபு தனது பிள்ளைகளுக்கு சொன்னார். தகப்பனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படி சொன்னார். தங்கள் பிள்ளைகளுக்கு நேரிட போகும் காரியங்களை ஆசீர்வாதமாகவும் அல்லது அர்த்தம் நிறைந்த செய்தியாகவும் ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்டு சொன்னார் என்பதை அந்த முதல் பகுதியிலே பார்த்தோம். 2ஆம் பகுதியிலே யாக்கோபு தனது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கூறும் பொழுது வரிசைப்படி கூறினார். அந்த வரிசை என்ன என்பதை வரிசையாக 12 பிள்ளைகளின் வரிசையையும் அவர்களுடைய பெயர், பொருள், பிறகு அந்த ஆசீர்வாதத்தினுடைய செய்தி என்ன என்பதை வரிசையாக பார்த்தோம். இதே வரிசை பல புத்தகங்களில் வருகிறது. ஆனால் முதல் முறையாக யாக்கோபு தனது பிள்ளைகளுக்கு கூறின இந்த ஆசீர்வாதத்தை போலவே பிறகு மோசேயும் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு ஆசீர்வாதத்தை கூறினார். மோசே கூறிய ஆசீர்வாதம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு கடைசியில் உபாகம் 33, 34. ஆனால் யாக்கோபு கூறின ஆசீர்வாதங்கள் இஸ்ரவேலருடைய பிள்ளைகளுக்கு. இந்த பிள்ளைகளின் மூலம் வரப்போற ஒரு சந்ததி எப்படி இருக்கும் என்பதை யாக்கோபு கூறினார். அது மட்டுமல்ல, யாக்கோபு ஒரு தேவபக்தி உள்ளவர், ஜெபிக்கிறவர். அவர் அந்த அந்திய காலத்திலும் மரணப்படுக்கையிலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அளவுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருந்தார் என்பதற்கு இந்த அதிகாரம் ஒரு அடையாளமாகும். இந்த 12 பிள்ளைகளுக்குரிய செய்திகள், அறிகுறிகள், ஒப்பனைகள், இவர்களுக்கு உவமைகள், செய்தியின் பொருட்கள், அடையாளங்களாக சொல்லப்பட்டவைகள் என பல செய்திகளை இந்த 2ஆம் பகுதியிலே பார்த்தோம். அதே போல இந்த 3ஆம் பகுதியிலே யாக்கோபினுடைய அடக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் பார்த்தோம். யாக்கோபு தன்னை அடக்கம் பண்ண கட்டளையிட்டார். தன்னை எங்கே அடக்கம் பண்ண வேண்டும் என்ற இடத்தை கூறினார். தாம் அடக்கம் பண்ணும் கல்லறையை அவர் அந்த காலத்திலும் அந்த நேரத்திலும் நினைத்தார். பிறகு கடைசியில் எல்லாம் சொல்லிவிட்ட பிறகு அவர் ஜீவனை விட்டார். அவர் உயிர் போனது என்பதை 49ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது. கவனியுங்கள். 49ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியின் தொடர்ச்சிதான் 50ஆம் அதிகாரம். வாசிப்போம். 49ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நான் என் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட போகிறேன். ஏத்தியனான எப்ரோனின் நிலத்திலுள்ள குகையிலே என்னை என் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு, அந்த குகை கானான் தேசத்திலே மம்ரேக்கு எதிராக மக்பேலா எனப்பட்ட இடத்தில் இருக்கிறது. அதை நமக்கு சொந்த கல்லறை பூமியாய் இருக்கும்படி ஆபிரகாம் ஏத்தியனாகிய எப்ரோன் கையில் அதற்குரிய நிலத்துடனே வாங்கினார். அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். நம்பர் 1, 31ஆம் வசனம், 49, 31. அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். 2, அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாக ரெபெக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். 3, அங்கே லேயாளையும் இன்னொரு இடம்
காலியாக இருக்கிறது. லேயாளை அடக்கம் பண்ணிய பிறகு யாக்கோபு தனக்காக ஒரு இடத்தை அவர் ஏற்கனவே நியமித்து வைத்து விட்டார். ஆபிரகாம் சாராள் கல்லறையில் இருக்கிறார்கள். பிறகு ஈசாக்கு ரெபெக்காள் கல்லறையில் இருக்கிறார்கள். இப்பொழுது லேயாள் இருக்கிறாள். ஆனால் அதன் அருகே வர வேண்டியது லேயாளுடைய கணவர் யாக்கோபு. யாக்கோபு மரிப்பதற்கு முன்பே லேயாள் மரித்து விட்டால், கல்லறையில் அடக்கம் பண்ணியாகிவிட்டது. ஆனால் அங்கே வர வேண்டிய துணை வரவில்லை. இனிமேல் வரும் என்பதன் எதிர்பார்ப்போடு யாக்கோபு அதை முன்கூட்டியே செய்திருக்கிறார். தான் கானானிலிருந்து எகிப்துக்கு போவதற்கு முன்பே யாக்கோபு லேயாளின் பக்கத்திலே தனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்துவிட்டே போகிறார். இது இந்த இடத்திலோ அதற்கு முன்போ சொல்லப்படவில்லை. இது எங்கே சொல்லப்படுகிறது என்றால் 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கவனியுங்கள். என் தகப்பனார் என்னை நோக்கி, யோசேப்பு பார்வோன் இடத்துல சொல்றான், என் தகப்பனார் என்னை நோக்கி, இதோ நான் மரணம் அடைய போகிறேன். கானான் தேசத்திலே நான் எனக்காக வெட்டி வைத்திருக்கிற கல்லறையிலே என்னை அடக்கம் பண்ணுவாயாக என்று என்னிடத்தில் சொல்லி ஆணையிடுத்து கொண்டார். இங்க இதுவரைக்கும் இந்த செய்திய முன்போ அதற்கு முன்னாலேயோ யாரோ சொன்னதோ கேட்டதோ இல்லை. சோ கல்லறையை எங்க அப்பா வெட்டி வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு. அப்போ ஆபிரகாம் சாராள், ஈசாக்கு ரெபெக்காள், லேயாள் யாக்கோபு என்ற வரிசையில வர வேண்டும் என்ற எண்ணம் யாக்கோபுக்கு முன்பிருந்தே இருந்ததினால அதை முன்கூட்டியே செய்துவிட்டு அவர் அதற்காக காத்திருந்திருக்கலாம், ஆயத்தமாகி இருக்கலாம். இடையிலே அவர் கானானிலிருந்து எகிப்திற்கு வந்து விட்டார். ஆக இந்த செய்திகள் எல்லாம் கானானில் நடந்தவைகள். கல்லறை வெட்டியது, கல்லறையை அவருக்காக காத்திருக்க செய்தது, இதெல்லாம் கானானில் நடந்தவை. ஆனால் இது எகிப்திலே தனது பிள்ளைகளுக்கு அவர் சொன்ன பிறகுதான் இவைகளெல்லாம் வெளியே வருகிறது. இதை சொல்லிய பிறகு யாக்கோபு தன் குமாரருக்கு கட்டளையிட்டு முடித்த பின் 33 தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கி கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டார். இந்த ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டார் என்பது கல்லறை மட்டும் குறிக்கல, மரித்த பின்பு ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அவர்கள் இளைப்பாறுவார்களே, அந்த இளைப்பாறுதலை தான் அவன் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான் என்பதின் பொருள். பலர் அப்படி பெயர்கள்ல அப்படிப்பட்ட வார்த்தையில அழைக்கப்படுகிறாங்க. இஸ்மவேலுக்கு கூட அப்படி சொல்லப்பட்டது உண்டு. ஆக முற்பிதாக்களும் பழைய பக்தர்களுக்கும் இப்படி சொல்லுகிற வார்த்தை மரணத்திற்கு பின்பு அவர்கள் இளைப்பாறுகிற அந்த இடத்தை குறிக்கிறது. அதே வண்ணம் இங்கே கல்லறையிலே ஒரு இடம் காலியாக இருக்கிறது. அந்த இடத்திற்கு யாக்கோபை அடக்கம் பண்ண வேண்டும். 49ஆம் அதிகாரமும் 50ஆம் அதிகாரமும் மரணம், கல்லறை இவைகளோடு சம்பந்தப்பட்டவை. 49ஆம் அதிகாரம் மரணத்தோடு முடிகிறது, கல்லறையின் அடக்கத்திற்காக செய்தியோடு முடிகிறது. அதே போல 50ஆம் அதிகாரமும் மரணத்தோடு முடிகிறது, யோசேப்பின் மரணத்தோடு. அது கல்லறையில் வைக்கப்படாமல் அடக்கம் பண்ணுவதற்காக ஒரு நாள் வரும் என்று சொல்லி பெட்டியிலே வைக்கப்பட்டு காத்து கொண்டிருக்கிற செய்தியோடு முடிகிறது. இந்த செய்தியை தான் 49ஆம் அதிகாரத்தின் முடிவும் 50ஆம் அதிகாரத்தின் முழு செய்தியும் கூறுகிறது. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்திற்கு தலைப்பிட்டால்
2 மரணங்களில் இருந்த ஒரே விசுவாசம் என்று தலைப்பிடலாம். ஒன்று, இந்த அதிகாரத்தில் ஆரம்பத்தில் யாக்கோபின் மரணமும் அடக்கத்தையும் சொல்லுகிறது. 2, யோசேப்பின் மரணமும் அடக்கம் பண்ணாமல் காத்திருக்கிற செய்தியையும் சொல்லுகிறது. ஆக 2 மரணம், இந்த 2 பேருக்கும் ஒரே விசுவாசம் ஒற்றுமைப்படுகிறது. தேவன் கொடுக்க போகும் கானான் தேசத்துக்காக அவர்கள் மரித்த பின்பும் அவர்கள் கல்லறையிலே காத்திருப்பது போல் செய்திகள் உள்ளே உள்ளன. ஆக இந்த அதிகாரத்திற்கு தலைப்பு 2 மரணங்களில் இருந்த ஒரே விசுவாசம். இந்த அதிகாரத்தில் வரும் முக்கிய இடங்கள்: 1 எகிப்து, 2 ஆதாத், 3 மக்கபேலா, 4 கானான். இந்த 4 இடங்களும் முக்கிய இடங்களாக உள்ளன. இந்த அதிகாரத்தில் வரும் முக்கிய நபர்கள் 5 பேர். 1 யாக்கோபு மரித்து விட்டார். 2 பார்வோன் ஆட்சியில் இருக்கிறார். 3 யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த இடத்தில் இருக்கிறார். 4 யோசேப்பின் சகோதரர்கள். 5 கானானியர்கள். ஆக இந்த 5 பேரும் இந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளனர். இந்த அதிகாரத்தினுடைய சிறப்பு என்ன? சிறப்பு, இந்த அதிகாரத்தில் 2 மரணங்கள் இடம்பெற்றுள்ளன. 2 முற்பிதாக்களின் முடிவை கூறும் அதிகாரம் இது. 1 யாக்கோபு, இன்னொன்று யோசேப்பு. 2 முற்பிதாக்களின் முடிவை கூறும் ஒரு அதிகாரம். 3 2 சவ அடக்கத்தை கூறும் அதிகாரம் இது. 1 யாக்கோபின் சவ அடக்கம், இன்னொன்று யோசேப்பின் சவ அடக்கம். யோசேப்புக்கு கல்லறை இல்லை, ஆனால் பெட்டியிலே அவர் வைக்கப்பட்டார். 4 பிரேதத்தை காக்கும் எகிப்திய வைத்திய முறையின் சிறப்பை இந்த அதிகாரம் கூறுகின்றது. எகிப்தின் சிறப்பு என்பது அந்நாட்களில் பல்வேறுபட்ட ராஜ்யங்கள், தேசங்கள் இருந்தாலும் எகிப்திற்கென்று சில முறைமைகள், சிறப்பு முறைமைகள் உண்டு. அதிலே சவத்தை பாதுகாக்கும் முறைமையை இந்த அதிகாரம் கோடிட்டு காட்டுகிறது, விளக்கி சொல்லி இருக்கிறது. ஆதியாகமம் 50 அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, யோசேப்பு யாக்கோபின் சவத்தை அடக்கம் பண்ணியது. ஆதியாகமம் 50 1 முதல் 13. பகுதி 2, யோசேப்பு தன் சகோதரருக்கு ஆறுதல் கூறியது. ஆதியாகமம் 50 14 முதல் 21. பகுதி 3, யோசேப்பின் முதுமையும் முடிவும். ஆதியாகமம் 50 22 முதல் 26. பகுதி 1, யோசேப்பு யாக்கோபின் சவத்தை அடக்கம் பண்ணியது. 50ஆம் அதிகாரத்தில் 13 வசனங்கள், அதாவது பாதி செய்திகள் யோசேப்பின் அடக்கத்தை கூறுகின்றன. வாசிப்போம். 50ஆம் அதிகாரம் 1 முதல். அப்பொழுது யோசேப்பு தன் தகப்பனுடைய முகத்தின் மேல் விழுந்து அழுது அவனை முத்தம் செய்தான். பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு கட்டளையிட்டான். அப்படியே வைத்தியர் இஸ்ரவேலுக்கு சுகந்த வர்க்கம் இட்டார்கள். சுகந்த வர்க்கமிட 40 நாள் செல்லும். அப்படியே அந்த நாட்கள் நிறைவேறின. எகிப்தியர் அவனுக்காக 70 நாள் துக்கம் கொண்டாடினார்கள். துக்கம் கொண்டாடும் நாட்கள் முடிந்த பின் யோசேப்பு பார்வோனின் குடும்பத்தாரை நோக்கி, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் நீங்கள் பார்வோனுடைய காது கேட்க அவருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், என் தகப்பனார் என்னை நோக்கி, இதோ நான் மரணமடைய போகிறேன். கானான் தேசத்திலே நான் எனக்காக வெட்டி வைத்திருக்கிற கல்லறையிலே என்னை அடக்கம் பண்ணுவாயாக என்று என்னிடத்தில் சொல்லி ஆணையிடுவித்து கொண்டார். நான் அங்கே போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணி வருவதற்கு உத்தரவு கொடுக்க வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். முதல் பகுதியில் யோசேப்பு தன் தகப்பன் முகத்தின் மேல விழுந்து அழுதான். எல்லா பிள்ளைங்களும் அங்க இருக்கிறாங்க.
இது ஏதோ தனிமையா நடக்கிறது இல்லை. யாக்கோபினுடைய பிள்ளைங்க சூழ்ந்திருக்கிறாங்க, பிள்ளைகளின் பிள்ளைங்க சூழ்ந்திருக்கிறாங்க, குடும்பத்தார் பெண்கள் சூழ்ந்திருக்கிறாங்க, எல்லாரும் சூழ்ந்திருக்கிறாங்க. இது ஒரு பெரிய குடும்பம். இவங்க கானான்ல இருந்து வந்தப்ப 70 பேரா வந்தாங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா இப்போ வருஷங்கள் பெருகி போச்சு, பிள்ளைகளின் பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டாங்க, புது நண்பர்கள்லாம் கிடைச்சிருப்பாங்க, அயலகத்தாரெல்லாம் வந்திருப்பாங்க. அப்போ அதிகமான ஜனங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கணும், குடும்ப அங்கத்தினரே அதிகமா இருந்திருக்கணும். அப்போ யாக்கோபு கடைசி நேரம், அந்திய நாள், அவர் ரொம்ப சிக்கா இருக்கிறாரு, உயிர் போகிற நேரத்துல பேசிட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்சதுனால எல்லாரும் கிட்ட வந்து பார்க்கறாங்க. யோசேப்பின் பிள்ளைங்க எல்லாம் வந்தாச்சு, அங்கே இருந்த எல்லா யாக்கோபின் பிள்ளைங்க வந்தாச்சு, முழு குடும்பமும் சுத்தி நிக்கிறாங்க. அப்போ இவர் சொன்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் கேட்கிறாங்க. ஜீவன் போக போது சுத்தி நிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த அனுபவத்தை பக்கத்துல இருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ வயோதிப காலத்துல உயிருக்கு போராடி அவங்க உயிர் போகும் பொழுது நீங்க அந்த படுக்கையின் பக்கத்துல இருந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அந்த படுக்கையின் பக்கத்துல நிக்கிறப்ப எவ்வளவு சோகமோ எவ்வளோ துக்கமோ அங்கலாய்ப்புமா இருக்கும். அதே மாதிரி ஒரு சோக சூழல் தான் இன்னைக்கு இவங்க வீட்டில் இருக்குது. யாக்கோபனுடைய வீட்டில் சுத்தி எல்லாரும் நிக்கிறாங்க. யாக்கோபு பேச பேச அழுது இருப்பாங்க, பெண்கள்லாம் அழுது இருப்பாங்க, எல்லா பெண்களுடைய கண்கள்ல கண்ணீர் வந்திருக்கும், ஆண்கள் கலங்கி இருப்பாங்க, அப்பா மூச்சு இழுத்து இழுத்து பேசியிருப்பாரு, ஒவ்வொரு மூச்சும் அவருக்கு கஷ்டமா இருந்திருக்கும். ஆனாலும் அவர் ஆசீர்வாதத்தை கட்டாயம் பேசி முடிக்கணும் அப்படின்னு பேசுறாரு. அப்போ ஒவ்வொருவருக்கும் அவர் ஆசீர்வாதத்தை கூறுறப்ப ஒவ்வொரு மகனும் அழுதுருப்பான், அப்பா கையை பிடிச்சிருப்பான். 1000 இருந்தாலும் அப்பா, திட்டினாலும் அப்பா, அடிச்சாலும் அப்பா, அப்பாவை நம்பிதான் வாழ்க்கையே இருந்துச்சு இவ்வளவு நாள். அதுவும் யாக்கோபு தன் பிள்ளைங்களை ரொம்ப அன்பா வளர்த்தவர், நேசமா வளர்த்த அப்பா. அப்படி இருக்கிறப்போ முழு குடும்பமும் இந்த அப்பாவை சுத்தி தான் நிக்குது. அப்போ அவர் ஜீவனை விடுற அந்த ஒவ்வொரு நிமிஷமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு அப்பா இன்னைக்கு இறந்துருவாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ சுத்தி இருக்கிறவங்க அழறாங்க, பிள்ளைங்கள்லாம் அழறாங்க, பெண்கள்லாம் அழறாங்க. அப்பாவை சுத்தி பக்கத்துல ஒருவேளை அவர் முதுகுக்கு பின்னால ஒரு பையன் அவரை சாட்சி இருக்கலாம், காலுக்கு கீழே ஒருத்தன் இருக்கலாம், 2 பக்கம் கைகளை பிடிச்ச பிள்ளைங்க இருந்திருக்கலாம், கட்டுல சுத்தி எல்லாரும் உட்கார்ந்து இருக்கலாம். எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு? அந்த கட்டுல சுத்தி, அப்பா படுக்கையை சுத்தி, அப்பா கண்ணீரோட இருக்கிறப்ப என்ன இருந்தாலும் அப்பாவை கடைசியா பேசுறத கேட்கறாங்க, கடைசியா பாக்குறாங்க. அப்பாவும் கண்ணீரோட தான் பேசி இருக்கணும். ஏன்னா அந்த பிள்ளைகளை விட்டுட்டு போறப்ப யாரும் சிரிச்சு இருக்க மாட்டாங்க. அப்பாவும் ஒவ்வொரு பிள்ளைய கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறப்ப அப்பா அந்த பிள்ளைய நினைச்சு கைய வச்சு, தலை மேல தன்னுடைய கைய வச்சு அவனை முத்தம் கொடுத்து அவனை ஆசீர்வாதமா அணைச்சி அவனை கண்ணீரோட தான் அப்பா பேசியிருப்பாரு. ஏன்னா இது கடைசி செய்தி, கடைசி நாள், கடைசி மணி நேரம், இன்னும் சில மூச்சுகள் தான் இருக்குது இழுத்து விடுற. அப்போ அந்த சூழல்ல நடக்கிற நிகழ்ச்சி இவைகள். எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை சொல்லிட்டாங்க. அடுத்தது என்னன்னு தெரியல. அப்பா மூச்சு இழுக்குது, கடைசியா அவர் கண்கள் சொருகுது, வாய் அமைதியாயிருச்சு, வார்த்தை அடங்கி போச்சு, அவர் தலைய சாய்ச்சிட்டாரு. அப்போ சுத்தி இருந்தவங்க எல்லாம் சத்தம் போட்டிருப்பாங்க, அப்பா அப்பா அப்பான்னு கத்தி இருப்பாங்க. இந்த செய்திய இன்னும் 2-3 புஸ்தகம் சொல்றப்ப லிட்ரலா அப்படியே நடக்கிறத நேரா பார்க்குற மாதிரி சொல்லும். பக்கத்துல யோசேப்பு இருந்திருப்பான்.
யோசேப்பு தான் அப்பாவுக்கு அன்பான பையன். அதனால யோசேப்பு அப்பானுடைய அந்த வலது புறத்துல இருந்திருக்கணும், அப்பா பக்கத்திலே இருந்திருக்கணும். அவன் அப்பா தலைய சாய்ச்சதுமே, அப்பா உயிர் போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுமே யோசேப்பு ஓன்னு கத்தி இருக்கிறான். அப்பா அப்பா அப்படின்னு கத்துறான். அவன் கத்துற அந்த சத்தத்தினால அங்க இருந்த எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சத்தம் ரொம்ப பெரிய சத்தமாயிடுச்சு. அப்போ அந்த வீடு முழுசும் சொல்ற ஒரே வார்த்தை அப்பா அப்பா. 12 பிள்ளைகளுக்கு அப்பா, அப்புறம் பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாருக்கும் அப்பா. ஒரு பெரும் குடும்பத்தினுடைய அப்பா, பாசம் நிறைஞ்ச அப்பா, அன்பு நிறைஞ்ச அப்பா, பக்தி நிறைஞ்ச அப்பா, பிள்ளைங்களை கடைசி வரைக்கும் கட்டி காத்த அப்பா. யாரும் பிரிஞ்சு போகல, யாரையும் கானான்ல விட்டுட்டு வந்துடல, எகிப்துக்கு எல்லாரையும் கொண்டு வந்து காப்பாத்தின அப்பா. அப்படிப்பட்ட அப்பா இப்போ தலை சாஞ்சிருச்சு. தலையே சாஞ்சிட்டப்போ எல்லாரும் அழறாங்க, யோசேப்பும் அழுறான். யோசேப்பு அழறான் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், ஒரு அதிபரா இருந்தவன் கூட அழறான் அப்படின்னு. அதுக்கு கூட அவன் தயங்கல. எல்லாரும் அழுதாங்க, யோசேப்பும் அழுதான். அப்ப முதல் வசனம் சொல்லுது யோசேப்பு அழுதான் அப்படின்னு. அதோடு கூட அந்த முதல் வசனம் எல்லா குடும்பங்களும் சேர்ந்து அழுதாங்க. அழுதுட்டு யோசேப்பு தன் தகப்பனுடைய முகத்தின் மேல் விழுந்து அழுது அவனை முத்தம் செய்தான். எல்லாம் அழுது முடிஞ்சு அப்பாவை முத்த செய்து அப்படியே ஒவ்வொருத்தரா எழும்பி நிற்கிறாங்க. அப்பாவை கலத்திட்டாங்க. எல்லா பிள்ளைகளுமே அதை செஞ்சிருக்கும். எல்லா பிள்ளைகளுமே செஞ்சிருக்கும். யோசேப்பு அப்பாவை முத்த செஞ்சு அழுதான். யோசேப்பின் சகோதரருங்க கட்டி பிடிச்சி அழுதுருப்பாங்க. அந்த பெண்கள்லாம் அழுதுருக்கும். எல்லாருமே அங்க அழாதவங்கன்னு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அன்று இந்த அழுகைக்கே நாள் சரியா இருந்திருக்கும். அன்று யாக்கோபினுடைய குடும்பத்தார் யாக்கோபின் சவத்தை சுத்தி அமர்ந்து அழுவதற்கே நேரம் ஒதுக்கப்பட்டு இருந்திருக்கணும். அதுக்கு பிறகு எல்லாரும் அழுது முடிச்ச பிறகு அடுத்தது என்ன செய்யணும் இப்போ அப்படின்னு பேசுறாங்க. வழக்கமா எல்லாருக்கும் எல்லார் வீட்லயும் நடக்கிற சூழல் தான் இது. சவத்தை பார்த்து அழுதுட்ட பிறகு அடுத்தது என்ன செய்யணும், அடுத்தது என்ன செய்தாங்கன்றதையும் 2ஆம் வசனம் சொல்லுது. 2ஆம் வசனம் சொல்லுது, யோசேப்பு தன்னுடைய வைத்தியரை அழைக்கிறான். வாசிப்போம் 50ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கமிடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு கட்டளையிட்டான். அப்படியே வைத்தியர் இஸ்ரவேலுக்கு சுகந்த வர்க்கமிட்டார்கள். சுகந்த வர்க்கம் இட்டார்கள். 3ஆம் வசனம் சொல்லுது, சுகந்த வர்க்கமிட 40 நாள் செல்லும். அப்படியே அந்த நாட்கள் நிறைவேறின. எகிப்தியர் அவனுக்காக 70 நாள் துக்கம் கொண்டாடினார்கள். இந்த 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் அடுத்தது சவத்தை எடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லுது. எகிப்திய முறைமைகளில ரொம்ப விசேஷமான முறைமை சவத்திற்கு அவர்கள் சுகந்த வர்க்கமிட்டு அதை காக்க வைக்கிறது. நீண்ட நாட்கள் பாதுகாக்கிற அந்த பழக்கத்திற்கு இந்த சுகந்த வர்க்கம் இடுகிற முறையாகும். இது எகிப்துல மம்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பழக்கம் எகிப்துல கிமு 3500 ஆண்டுகளுக்கு முன்பே துவங்கியது. கிமு கந்த வர்க்கம் இடும் அந்த முறைமை அவங்க வசதிக்கு ஏற்ப இருந்துச்சு. அதுல 3 விதங்கள் இருந்துச்சு. ரொம்ப ஹைலி எக்ஸ்பென்சிவ் அப்படின்றது முதல் தரம். அதுக்கப்புறம் 2வது தரம் மீடியம், 3வது தரம் த லோயர். அவங்க வசதிக்கு ஏற்ப அந்த சுகந்த வர்க்கம் இடுகிறத செய்வாங்க. இறந்தவர்களின் உடலை பதப்படுத்துவதற்காக நடத்தப்படும் ஒரு செய்முறை இது.
இதுக்கு பிறகு இதை செஞ்சுட்டு கடைசி நாள் பெட்டியில வைத்து அந்த குடும்பத்தாருக்கு கொடுப்பாங்க. சுகந்த வர்க்கம் இடுகிற அந்த பழைய முறைமையே ரொம்ப விசேஷமானது. நான் எகிப்துக்கு போன பொழுது எகிப்தின் பிரமிடுகளை பார்த்தேன். எகிப்தினுடைய ராஜாக்களுடைய சரித்திரம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஆனா பெரும்பான்மையான சரித்திரங்கள் எகிப்துல இடம்பெறல. ஏன்னா எகிப்திய நாடு ஒரு இஸ்லாமிய நாடு. ஒருவேளை இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அதே செய்திகள் அவங்க வரலாற்றுல சேர்த்திருந்தா என்ன ஆகும்? அவங்க சேர்க்கல. எகிப்திய வரலாற்றுல யோசேப்பை குறித்து படிக்கிறோமே, அப்படிப்பட்ட செய்திகளோ அல்லது மோசேயை குறித்து படிக்கிறோமே, பார்வோன் மோசே அவர்கள் சந்திப்பு, பார்வோனுடைய ரதங்களை சிவந்த சமுத்திரத்தை முறியடிச்சது, 10 வாதைகள் எகிப்துல நடந்தது, அவைகள் இதெல்லாம் வேதத்துல எகிப்த குறித்து சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள், நிஜமாய் நடந்தவை. ஆனா எகிப்திய சரித்திரங்கள்ல சரித்திரத்தை புரட்டினா இவைகள் அதிகமா சொல்லப்படல, மறைக்கப்பட்டிருக்குது. ஏன் அப்படின்னு கேட்கலாம். முதலாவது, அந்த சரித்திரம் அதுல சேர்ந்திருந்தா இந்த சரித்திரம் உண்மை அப்படின்னு ஊர்ஜிதமாயிடும். 2, எகிப்தியர் இந்த சரித்திரத்தை அவங்க வரலாற்றுல சேர்த்திருந்தா இந்த எபிரேயர்களுடைய தேவன் உண்மை உள்ள தேவன் என்றத எகிப்தியரும் படிக்க வேண்டியது இருக்கும். மற்ற அரபிய நாடுகளை போல கடினமான மத கட்டுப்பாடுகள் கொண்ட நாடு இல்லை எகிப்து. அதிகமான சுதந்திரம் இருக்குது. அவங்க மற்ற இஸ்லாமிய நாடுகளை போல, சவுதி அரேபியாவை போலவோ, துபாயை போலவோ, ஷார்ஜாவை போலவோ, குவைத்தை போலவோ அந்த மாதிரி இஸ்லாமிய கட்டுப்பாடுகள், மத கட்டுப்பாடுகள் நிறைஞ்ச ஒரு மத கோட்பாட்டின் அடிப்படையில் எகிப்திய நாடு இல்லை. ஏன்னா இன்றைய இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் இப்ப பல நாடுகள் இந்த 100 வருஷத்துக்குள்ள கட்டி அமைக்கப்பட்டவை. எகிப்திய சரித்திரம் அப்படி இல்லை. 5000 வருஷ சரித்திரம் எகிப்துக்கு உண்டு. 5000. அப்போ இஸ்லாம் வருவதற்கு முன்பே எகிப்திய நாடு பேர் பெற்ற நாடா இருந்துச்சு. கலாச்சாரத்துல, விஞ்ஞானத்துல, அறிவுல எகிப்தியர் சிறந்திருந்தாங்க. அதை தான் நம்ம ஆதியாகமத்துல பார்க்கிறோம். அப்போ இன்றைய இஸ்லாமிய நாடுகளை போல எகிப்திய நாடு இல்லை. ஏன்னா எகிப்திய நாட்டுக்கு 5000 வருஷ சரித்திர பின்னணி உண்டு. அப்போ இந்த 5000 வருஷ சரித்திர பின்னணி கொண்ட இந்த தேசத்துல 3500 வருஷத்துக்கு முன்பு கிமு 3500 வருஷம் அப்படின்னா இப்ப ஒரு 2000 வருஷத்தை சேருங்க கிபிய. அப்போ கிமு 3500 கிபி 2000 சேர்த்தால 5500 வருஷம் சம்பவங்கள், சரித்திரம், பின்னணி எகிப்துக்கு உண்டு. நம்ம எப்படி ஃபீல் பண்றோமோ அப்படியே தான் இங்க ஃபீலிங் இருக்குது. நம்ம எப்படி அழுறோமோ அதே மாதிரி தான் இங்க அழறாங்க. நம்ம எதுக்கு அழுவோமோ அதே காரணத்துக்கு அழறாங்க.